My dear friends, welcome back to Nurses Profile channel. நீங்க BSc Nursing, Post Basic BSc Nursing, GNM of Nursing கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ நம்மளோட எய்ம்ஸ்ல வந்து நார்செட் 9க்கான அஃபிஷியல் வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வேகன்சி டீடைல்ஸ் யார் அப்ளை பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணல அப்படின்னா நான் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த நார்செட் 9 அப்படிங்கிற நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், ஃப்ரெஷரா இருந்தாலுமே நீங்க வந்து எலிஜிபிள். பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல 35 வயதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகன்சி வந்து ஹியூஜ் அளவு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து நார்செட் 8 இருக்கட்டும், நார்செட் 7 இருக்கட்டும், நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1800 1600 இப்படிதான் வேகன்சி கொடுப்பாங்க. பட் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா 3500 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஜிப்மரோட வேகன்சியும் நம்மளோட நார்செட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ நிறைய பேர் வந்து ஜிப்மருக்கு தனியா நர்சிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி வரும், எக்ஸாம் வரும்னு சொல்லி வெயிட் பண்றீங்க. அப்படி வெயிட் பண்ணாதீங்க. ஜிப்மரோட 466 நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வந்து இப்போ எய்ம்ஸ் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா எக்ஸாம் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணி நார்செட்டுக்கு கூடவே தான் எக்ஸாம் வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜிப்மருக்கு போஸ்டிங் பண்றாங்க. ஜிப்மர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இங்க நமக்கு ஒரு 90,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சா வேண்டானியா இருக்குது சொல்லுங்க. இன்னைக்கு அப்ராட் போனாதான் 1 லட்சத்துக்கு மேல 90,000 இப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியுது. நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜிப்மர்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணி இந்த சேலரியை ஈஸியா ஃபேமிலியோட இருந்து வாங்கலாம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ நமக்கு தோணும் 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க மேம், இதுல வந்து 3500 வேகன்சி ரொம்ப கம்மி தானே, இதுல எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ராங் கால்குலேஷன். ஆக்சுவலா கரெக்டான கால்குலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் இதுல நிறைய பேர் வந்து எக்ஸாமே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ரிப்பேர் பண்ணி ஒழுங்கா இதுக்குன்னே வந்து பிராக்டிஸ் பண்ணி மாச கணக்குல ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறவங்க வந்து வெறும் 10,000 பேர் தான் இருப்பாங்க. இந்த 10,000 பேர்ல 3600 பேரா நீங்க வர்றது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது, நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. சோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களால கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், எப்படி மேம் நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது? இப்போ ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, எக்ஸாம் பேட்டர்ன்லாம் மாறியாச்சு, கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல் போயிட்டே இருக்குது. நான் படிச்சதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த புக்கெல்லாம் இப்போ வச்சு படிச்சா என்னால கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கவலையே பண்ண வேண்டாம். நம்மளோட மிட்இயர் அகாடமி இவங்களை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ரிலீஸ் ஆன ஜிப்மர் ரிசல்ட்ல கூட சூப்பரான ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்செட் 8ல கூட நமக்கு சூப்பரான ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. சோ இவங்க இப்போ நமக்கு வந்து நார்செட் 9க்கான ஒரு பேட்ச் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பேட்சோட டெமோ கிளாஸ் தந்து தான் உங்களுக்கு அட்மிஷன் எடுக்கிறாங்க. சோ நீங்க டெமோ கிளாஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். டெமோ கிளாஸ்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட. 26ஆம் தேதியில இருந்து 5 நாள் ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கிறேன், அதையுமே மறக்காம ஃபில் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நார்செட்டோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்குது. சோ நமக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இந்த ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டைம் டேபிள் போட்டு அந்த சிலபஸை வந்து கரெக்டா நமக்கு வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கோச்சிங் சென்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மிட்இயர் அகாடமி தான். 250 hours நமக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து வருது. அது மட்டும் இல்லாம 10,000 MCQs வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்றாங்க, மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க, கடைசி நேரத்துல உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, எக்ஸாமுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மிட்இயர் அகாடமி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்மியான அமௌண்ட்டை நீங்க ஃபீஸ் பே பண்ணி நாளைக்கு வந்து ஒரு நல்ல சேலரிக்கு போக முடியும்னா ஏன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தடவை உங்களுக்கு கிளிக் ஆகாட்டா கண்டிப்பா அடுத்த தடவை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிளிக் ஆகும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட மிட்இயர் அகாடமியில அட்மிஷன் வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு இமீடியட்டா என்ன செய்யுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸஸ் நார்செட் 9க்கான ப்ரிப்பரேஷனை மிட்இயர் அகாடமி கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நார்செட் 9க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனல்ல கொடுத்துக்கக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இமீடியட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.